இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஃபேமிலியோட ரிச்சுவலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லா வருஷமும் நாங்க இதை கொண்டாடுவோம். அண்ட் எல்லா வருஷமும் எனக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வருஷமும் இந்த ரிச்சுவலை நான் தான் முடிக்க போறேன். எனக்கு மட்டும் பெயில் கிடைக்காம இருந்திருந்தா, ஜெயில இருந்து வெளியே வராம இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த ரிச்சுவலை ஏன் கையால நான் முடிச்சாகணும். ஒருவேளை பெயில் கிடைக்காம இருந்திருந்தா கோர்ட்ல இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கியாவது எப்படியாவது இங்க வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பேன். இதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம்? எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த கலியுகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். கெட்டத நல்லது ஜெயிக்கணும். அது ரியலா இருக்கலாம் இல்ல கதையா இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சுமி, இரு, நான் இப்ப வரேன். ரிஷி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? போன் எப்பவுமே அவன் கிட்டதான் இருக்கும். போன் அடிச்சாலும் அவன் எப்பவுமே எடுப்பானே. நான் மறுபடியும் ரிஷிக்கு ட்ரை பண்றேன். இப்பவும் அவன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். பேசாம நேரா மெசேஜ் பண்ணிடுறேன். ரிஷி, நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா. ஏன்னா முகூர்த்தம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லக்ஷ்மி பாக்குற? இன்னைக்கு ராவணனோட சேர்ந்து உன் புருஷனை எரிய போறான். அவன் துடிச்சு சாக போறான். அது போதும். அந்த நியூஸ்க்காக கொஞ்ச நேரம் நீ காத்துக்கிட்டு. நான் உனக்காக ஆந்த வேலை இருக்கமா. ரிஷி உன் வாழ்க்கை விட்டு போயிடுவான். கோவிந்தா கோவிந்தா தான். ஸ்வாஹா. என்ன ரிஷி ப்ரோ, நீங்க எங்க இருக்கீங்க? வரன்னு மெசேஜ் பண்ணீங்க, ஆனா இன்னும் ஆளை காணுமே. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க வந்தா கொஞ்சம் டென்ஷன் குறையும். சீக்கிரமா வர வேண்டியதுதானே ப்ரோ? மாம், ரிஷி எங்க போனானே தெரியல. நானும் எவ்வளவோ கால் பண்ணேன், ஆனா பிக் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை பல்வீந்தர் ஏதாவது. இல்ல மாம், ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் சொல்லாம இருந்தா உண்மை மறைஞ்சிடுமா என்ன? பல்வீந்தர் இங்கதானே இருக்கான். ரிஷி வேற அவனை பிடிச்சிருந்தான். அந்த பையன் எப்படி உன்னை பழி வாங்குறானோ அதே மாதிரி அவன் ரிஷியையும் பழி வாங்குவான். அந்த மாதிரி செய்யாம ஏதாவது யோசிச்சா கூட ஐ ஸ்வேர் நான் அவனை அங்கேயே கொன்னுடுவேன். போனை கொடுங்க. யாருக்கு? ரிஷிகா பண்ற? இல்ல, பல்வேந்தருக்கு. இவ வேற வந்துட்டா. இவளுக்கு வேற ஆன்சர் பண்ணுமா? ஆனா உன் போனை நான் எடுக்க போறது இல்லடி. இன்னைக்கு நாள் என்னுடையது. இந்த பல்வீந்தர் சூதோடது. இன்னைக்கு ஆட்டம் என்னுடையதா இருக்கும். முடிவும் என்னுடையதா இருக்கும். ஆயுஷ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா சொன்னாங்க இல்லையா? ஆமா, மாமி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இங்க பாரு சோனியா, ரிஷி ப்ரோக்காக வெயிட் பண்ணலாம். அவரை வர வாய்ப்பு இருக்கு. நீ அடங்கவே மாட்டியா? ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க. அம்மா சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஓகே, அப்புறம் அண்ணன் எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும்? இப்பெல்லாம் லக்ஷ்மி பின்னாடி அலையறதுக்கே கரெக்டா இருக்கு. அட அம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட பேசுறப்ப என் லக்ஷ்மியை பத்தி பேசுற? பின்ன அவளை பத்தி பேசிதான் ஆகணும். எப்பவும் அவ தான் நடுவுல இருக்கா. அம்மாக்கும் ரிஷிக்கும் நடுவுல. அவளை பத்தி பேசி என் மூட நான் கெடுத்துக்க விரும்பல. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. டைம் ஆயிட போகுது. சரி சீக்கிரம். சரி, எனக்கு எல்லாம் தெரியும் சோனியா. டைம் இருந்திருந்தா ரிஷி ப்ரோவே கொளுத்திருப்பாரு. ஆனா சரி, விட்டு தள்ளு. இப்பெல்லாம் சோசியல் மீடியால எவ்வளவு மெசேஜஸ் வருது. நமக்குள்ளேயே ராவணன் இருக்கான். ஆனா நம்ம வீட்ல அந்த ராவணன் உருவத்துல கண்டிப்பா இருக்கு. அதான் லக்ஷ்மி. அவளை ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். பல்வீந்தர், பல்வீந்தர், உன்னை நான் விட மாட்டேன். ஓய், என்ன பைத்தியமா நீ? ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? லைஃப்ல ட்ரிங்கே பண்ணாத மாதிரி. அதுக்கு என்ன? உண்மைதான், நான் என்னைக்காவது ட்ரிங்க் பண்ணிருக்கேனா? நீ ட்ரிங்க் பண்ணதே இல்லையா? இல்ல, ஜஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க் அண்ட் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஏண்டி, நானும் இந்த ட்ரிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மைண்ட்லெஸ் கேர்ள். ஓ, நான் ஹார்ட் ட்ரிங்க்னு நினைச்சேன்.
ஹார்டோ சாஃப்டோ ஏன் இப்படி குடிக்கிற? பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி குடிக்கிற? ஆ? அதுக்கு என்ன எங்க கிடைக்குது? இது ரேர் ஃப்ரூட்டோடைய ஜூஸ். நான் இந்த ஃப்ரூட்டையே பார்த்ததில்ல. ஜூஸ விடுங்க, இது பணக்காரங்க வீட்ல தான் கிடைக்கும். அப்போ நீயும் பணக்காரி ஆயிடு. சரியான அவுல். அப்புறம் ஜூஸ் மட்டும் இல்ல, பழ கொடவுனே உன்கிட்ட இருக்கும். நீங்க எனக்கு வழி சொல்றீங்களா இல்ல கேக்குறீங்களா? டெல் பண்றேன். உனக்கு தெரியுமா, பாட்டி ஷாலு அனுப்பி ஆயிஷா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இதோட மீனிங் உனக்கு புரியுதா? இந்த பாட்டி இப்படிதான், யாருக்காவது ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இவ திருந்த மாட்டா. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இங்க மூளை இருக்கா இல்ல பசுவோட சாணி இருக்கா? ஆ? பைத்தியக்காரி, நீ கொஞ்சம் திங்கிங் பண்ணு. ஷாலு கிளம்பி ஆயுஷ் கிட்ட போயிருக்கா. மீனிங் புரியுதா? நீயும் போயிடு, ஆயுஷ் கூடவே இரு. போயேன், கொஞ்சம் நல்லா இரு. சொல்றது புரியுதா? ஆசையா பேசி உன் வழிக்கு கொண்டு வா. பறவைய அப்படியே வலையில சிக்க வை. ஒரு தடவை ஆயுஷ் நீ விரிக்கிற வலையில சிக்கிட்டான்னு வையேன், அப்புறம் யோசி, உன்னை அப்படியே அவன் கல்யாணமும் பண்ணிப்பான். அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஜூஸ நீ ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல குடிக்கலாம். அதோட நான் 100 வாட்டி குடிப்பேன். ஏய் நில்லு. என்ன இந்த ஜூஸ பாதிலே இங்க வச்சுட்டு நீ எங்க போற? அட, பணக்காரங்க பாதி ஜூஸ் இப்படிதான் விட்டுருவாங்க. நீங்க குடிக்காதீங்க, நான் வரேன். சரியா? ஆ? ஆச்சரியமா இருக்கு. பணக்காரி ஆகல, ஆனா அதுக்குள்ள பணக்காரிங்க செய்யற விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் கடைசியில என்னோட டாட்டர் தானே. சரியான அவுல். குடிக்க கூடாது, பணக்காரியாச்சே. என்ன கடவுளே, ஷேவ் பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணிட்டேன். சில்லுன்னு ஒரு ஷவர் எடுத்துட்டு ரெடி ஆயிடுறேன். ஜெய் ஸ்ரீராம். கடவுள் ஸ்ரீராமரா, கடவுளே ஸ்ரீராமா, ஏன் முன்னாடியா? இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. வாட்? நிஜமாவே என்ன ஸ்ரீராமர்னு நினைக்கிறாளோ? ஓ யா, இவளை கொஞ்சம் கவனிக்கலாம். பெண்ணே, இங்கு வாம்மா. ம் ம். பெண்ணே, உன் மூளையில் ஏதோ குழப்பம் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அந்த குழப்பமானது உன்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. உன் மனதில் என்ன ஆசை உள்ளது, அதை சொல். ஆச்சரியமா இருக்கு, கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் தான் நாங்கள் கடவுளாக இருக்கிறோம். சொல். எதுவும் கரெக்ட் தான், நீங்க கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். Of course, yes. இங்கிலீஷா? Of course, English. இங்கிலீஷ், தமிழ், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி எல்லாம் பேசுவோம். நாங்கள் கடவுளாச்சே. நீ சொல்லு. இன்ஃபேக்ட் நீ லக்கி, ரொம்ப லக்கி. உன்னால பார்க்க முடியுது, தரிசனம் கிடைச்சிருக்கு. பெண்ணே சொல், உன் ஆசை என்ன? ஐ மீன் வரம்.